போதைப் பொருளை தடுக்க வேண்டும், இளைஞர்களை அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. பேசினது யார்? தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் தான். அவர் ஒரு மேடையில் பேசும்போது, ஒரு ஃபங்க்ஷனில் பேசுகிறாரு. அதில் பேசும்போது முக்கியமான பாயிண்ட் பேசியிருக்கார். வழக்கமாக போதை பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குன்னு யாரெல்லாம் பேசுவாங்க? எதிர்கட்சியில் இருக்காங்க, எதிர்கட்சி கூட்டணி கட்சியில் இருக்கவங்களாம் பேசுவாங்க. ஆனால் இந்த தடவை சிஎம் அவர்களே அதை அட்ரஸ் பண்ணியிருக்கார். ஊருக்குள்ளே போதைப் பொருள் புழக்கம் பயங்கரமாகுது, இப்போ நம்ம இளைஞர்கள் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறார். இருக்குது, ஆனால் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்னு ஊருக்குள்ளே இருக்கிற குற்றச்சாட்டும் கூடவே இருக்குது அப்படின்னு நீங்களாம் யோசிக்கிறீங்களா? அந்த யோசனை அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு நாம் மட்டும் வேலை பார்த்தா பார்த்தாது, ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து வேலை பார்க்கணும். பிகாஸ் இது ஒன்றும் உள்ள உற்பத்தி ஆகிறது கிடையாது, தமிழ்நாட்டிலே உற்பத்தி பண்ணி இங்கே சர்க்குலேட் பண்ணுறது கிடையாது. இது ஒரு பெரிய மாஃபியா. அந்த மாஃபியாவின் பொருட்கள் எல்லாம் ஒரு போர்ட்டில் இறங்கி தான் உள்ளுக்குள்ளே நிற்குதுன்றது நம்ம எல்லாருக்கும் செய்தியில் பார்க்கும்போது தருது. அப்போ அதெல்லாம் யார் தடுக்கணும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தடுக்கணும். அதை நம்ம மட்டும் நின்று பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருட்களை நாம நிச்சயமாக ஒழிக்கணும். அதுல எந்த கருத்து மாறுபாடும் வேறுபாடும் கிடையாது. போதையின் பாதையிலிருந்து இளைஞர்களை காக்கணும். அதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. அது மூலமா ஓரளவுக்கு, முழுமையாக இல்ல, ஓரளவுக்கு பலனும் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமானது, அந்த பழக்கத்திற்கு அடிமையானவங்க அதோட பாதிப்புகளை உணர்ந்து அந்த பழக்கத்தை கைவிடணும். அவங்க கூட இருக்கிறவங்க அவங்கள திருத்தணும். போதைப் பொருட்களுடைய பழக்கம் என்பது மிகப்பெரிய நெட்வொர்க். அந்த நெட்வொர்க் அழிக்க மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் இணைந்து செயல்படணும். ஏராளமான போதை வஸ்துகள் நாட்டுக்குள்ள வருது. அதிகப்படியான போதைப் பொருட்கள் எந்தெந்த துறைமுகங்கள் வழியா நாட்டுக்குள்ள நுழையுதுன்னு நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம், படிக்கிறோம். இந்த நுழைவாய்களை நாம அடைச்சாகணும். அதுக்கட்டுதான் இதே மேடையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் சனாதன சக்திகள் ஒரு பக்கம் நம்மளை எதிர்த்து நிற்கிறாங்க, அவங்களாவது நேரடியாக எதிரி நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் முகமூடி மாட்டின்னு திராவிட கருத்து பேசுகிறேன்னு முகமூடி மாட்டிக்கிறாங்க, தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு முகமூடி மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டிக்கிட்டு திரும்பிவாத அரசியல் பேசி நம்மளையே குழப்ப பார்க்குறாங்க சில சக்திகள். அவங்களாண்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். யாரப்பா சொல்கிறாரு அப்படின்னு வெள்ளந்தியாக நீங்கள் புரியாமல் கேட்டிங்கன்னா, திராவிடம் பேசுகிறேன்னு சொல்லி முகமூடி மாட்டின்னு சனாதன சக்திகளோட கைகோர்த்து கொண்டு செயல்படுவதாக ஒரு குற்றம் சாட்டுவது தமிழக வெற்றி கழகத்தை. ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு, பாஜக பெற்றெடுத்த குழந்தைகள் தான் விஜய் அவர்களும் சீமானவர்களும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் ஒன்று இப்போ தாவேகாவை சொல்லிட்டாரா, திராவிட கருத்து பேசக்கூடிய கட்சின்னு. இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சி, அது சீமானனே. இந்த மாதிரி ரெண்டு பேரையும் பேர் சொல்லாமல் சூசகமாக அட்டாக் பண்ணியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். வெளிப்படையாக சனாதன சக்திகள் ஒரு புறம் நிற்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு துணையாக பல்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு திராவிடத்தை பேசக்கூடியவர்களாகவும் தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர்களாகவும் இன்றைக்கு முகமூடிகளை அணிந்து கொண்டு நமக்கு எதிரான திரிபுவாத அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் ஒரே களத்தில் எதிர்க்க வேண்டிய, எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம் முன்னால் இருக்கிறது. அதுக்கடுத்ததா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பேசியிருக்காரு. அது அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் ஆட்சி பொறுப்புக்கு வருவார் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு. எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்னா, அவர் பேசும்போது தமிழ்நாடு முதல்வருக்கு பின்னாடி பேக்கப்பில் சப்போர்ட்டுக்கு நின்று பேசுமா. அதே மாதிரி சிஎம் அவர்கள் கை தூங்கினார்னா அவருக்கு சப்போர்ட்டாக தமிழ்நாடே அவர் பின்னாடி கையை உயர்த்தி அவருக்கு ஆதரவு கொடுக்குமா. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அவர் மறுபடியும் ஆட்சிக்கு வருவார்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு வைகோ அவர்கள். அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் செந்தமிழ் நாடுகார் என்ற பெருமையை, கீர்த்தியை நிலைநாட்டி இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மீண்டும் அந்த பட்சம் உங்களுக்கே தமிழக மக்களால் வழங்கப்படும். உங்கள் குரலுக்கு பின்னாலே கோடாறு கோடி மக்களுடைய குரல் எழும். உங்கள் கரங்களுக்கு பின்னாலே கோடாறு கோடி கரங்கள் உயர்ந்து நிற்கும்.